இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத பாருங்க, தயவு செஞ்சு என் வலையில கொடுத்துருங்க. உங்களுக்கு கெஞ்சு கேட்டுக்கிறேன். நீங்க என்கிட்ட திருடினத கூட நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உனக்கு இன்னுமா புரியல? இங்க only incoming, no outgoing. மொத்தத்துல சொல்றேன், உன் வலையில மறந்துரு. புரியுதா? என்னாச்சு? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஒண்ணுல திரு, சும்மா தம் அடிக்க மொட்டை மாடிக்கு வந்தேன். இவ துணி எடுத்துட்டு இருந்தாளா, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னமோ வளையல்னு சொன்ன மாதிரி காதுல விழுந்துச்சு. அது ஒண்ணு இல்ல, வளையல் தொலைஞ்சு போயிருச்சுன்னு சொல்லியிருந்தால, போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். மகா, அந்த வளையல என்ன திரும்ப கிடைக்கவா போகுது? ஒரு திருடங்கிட்ட ஒரு பொருள் சிக்கிக்குச்சுன்னா அது திரும்ப கிடைக்காது. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அது திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த உலகத்துல திருட்டு போன பொருள் யாருக்காவது திரும்ப கிடைச்சிருக்கா? சும்மா வளையல பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காம வேற வேலை இருந்தா பாரு. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? துணி எடுக்கலான்னு வந்தேன். ஓ சரி. குட்டி ஆபரேஷனுக்கு இவர்கிட்ட பணம் கேட்கலாமா? மகா, இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சதும் நீ ஏன் சொல்லாம கொள்ளாம போன? இல்லையே, திவ்யா அக்கா கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க கம்ப்யூட்டர்ல ஏதோ வேலையா இருந்தீங்க. மகா, ஏன் டல்லா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஒன்னதான் கேக்குறேன், ஏதாவது பிரச்சனையா? இல்லங்க, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி. நாம இங்க இருக்கிறதே இவருக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப போய் இவர்கிட்ட அவ்வளவு பணம் எப்படி கேக்குறது?